Project Lean Site, April 24th. This is MGT1. So hi, நாலு பேருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. அண்ட் என்னோட பேர் சந்தியா. நான் பர்பிள் அடாசிட்டி அப்படின்னு ஒரு மார்க்கெட் ரீசர்ச் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன். மார்க்கெட் ரீசர்ச் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக உங்களை மாதிரி நிறைய மக்கள் மீட் பண்ணி உங்ககிட்டேருந்து ஏதாவது ஒரு சில ப்ராடக்ட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சில கான்செப்ட்ஸ் இல்லை ஏதாவது டிவி ஆட்ஸ் அதை பற்றின ஒரு அபிப்பிராயம் கேட்குறது தான். ஸோ அபிப்பிராயம் சொல்லும்போது ரைட் ராங் ஆன்சர்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் நான் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிராண்டை பற்றி கேட்கறதுனால நீங்கள் நினைக்கணும் நான் அந்த பிராண்ட்லேருந்து தான் வந்திருக்கேன், அதை பற்றி எல்லாம் நல்லதாக சொல்லலாம், அப்படிலாம் இல்லை. ரைட். எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா உடனே அதுக்கு ஸ்டார் ரேட்டிங்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நல்லதாக நல்லா இருக்குன்னு பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆனஸ்ட் ஃபீட்பேக் தான் வேணும். ஒரு 2 minutes ஜஸ்ட் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, அது என்னன்னு கிளியர் பண்ணோன்னே நான் வில் ஸ்டார்ட். எல்லாம் சாப்பிட்டீங்களா? பிரேக்ஃபாஸ்ட்? ரொம்ப வெயில் அடிக்குதுல்ல? இப்போ ஓகேவா இந்த ரூம்குள்ளே உங்களுக்கு? ஓகே. ஸோ இதுதான் எம்பத்தி. அண்ட் நம்ம பேசுறது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் பிகாஸ் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுவும் வந்து நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்காக ஐம் ஜஸ்ட் ரெக்கார்டிங் திஸ். ஸோ 4 பேர் இருக்கீங்க. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஒருத்தராக பேசுங்க. ஒருத்தவங்க பேசும்போது மீதி 3 பேர் நீங்கள் அவங்க பேச விட்டு எல்லாருக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ பிகாஸ் நான் எனக்கும் கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் இது வந்து ரெக்கார்ட்லேயும் ஏதாவது பிரச்சனை வரும், அதுக்காக தான். ஓகேவா? அண்ட் வேறு எதனா டவுட்ஸ் இருக்கா? இல்லை, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எனக்கு லைக் உங்கள் இன்ட்ரொடக்ஷன், உங்கள் நேம் அண்ட் உங்களுக்கு என்ன வயசு அண்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, சம்திங் அபவுட் யுவர் ஃபேமிலி. ஓகேவா? ஸ்டார்ட் வித் யூ. என் பேர் சுகன்யா. எனக்கு 31 ஏஜ். எனக்கு ஒரு சன் இருக்கான். ஹஸ்பண்ட் வந்து டிவிஎஸ்ல ஒர்க் பண்றாரு, சூப்பர்வைசரா. அப்போ ஜாயிண்ட் ஃபேமிலி மேம். கூட அப்பா அம்மா இருக்காங்க. உங்க அப்பா அம்மாவா? எங்க அப்பா அம்மா. ஓகே. அவங்க எங்க அப்பா அம்மா. அவங்க ஹஸ்பண்டோட அப்பா அம்மா இல்ல, அவங்க. ஓகே ஓகே. ஸோ நீங்க வந்து லைக் என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் மேம். ஓகே. எவ்வளோ குழந்தைங்க சொன்னீங்க? ஒரு பையன் 7 இயர்ஸ்ல. ஓகே. இப்போ டெல் மீ லைக் நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கேம்மா? சென்னை மேம். சென்னை தானா? எல்லாமே சென்னை. சென்னையில எங்கேம்மா? ட்ரிப்ளிகேன். குழந்தைங்களுக்கு என்ன வயசாகுதுரா? 7 இயர்ஸ். ஒரு பையன். ஒரே ஒரு பையன்.
இந்த சைடு ஆச்சு. சந்தியா இப்ப பேசுங்க சந்தியா. ஓகே. ஸோ சுகன்யா நீங்கள் சொன்னீங்க நீங்கள் பிறந்தது ட்ரிப்ளிகேன் இப்போ கல்யாணம் ஆகிட்டா ட்ரிப்ளிகேட். ஓ அதே ஏரியாவா? எப்படி அதே ஏரியாலே பிடிச்சாட்டாங்க? ஓகே. அண்ட் ஸோ லைக் இப்போ என்ன மாதிரி ஏரியா சொல்லலாமா? லைக் ட்ரிப்ளிகேன்லேயே தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. எஸ் மேம். எல்லாமே இருக்கலாம் மேம். மிடில் கிளாஸ் இருக்கலாம், ரிச்சர் இருக்கலாம், எல்லாமே கலந்த மாதிரி இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ உங்கள் வீடை பற்றி சொல்லணும்னா உங்கள் வீட்டில் எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, எவ்வளோ பாத்ரூம்ஸ் அண்ட் எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது சொல்லுங்கள். சிங்கிள் பிஹெச்கே தான் மேம். ஒரு டாய்லெட், அப்புறம் ஒரு பாத்ரூம், ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான். ரூம், கிச்சன். ஓகே. என்ன பாத்ரூம் இருக்கு, என்ன டாய்லெட் இருக்கு? வெஸ்டர்ன் மேம். வெஸ்டர்ன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து லைக் இந்த பாத்ரூம் கட்டிக்கு எவ்வளோ வருஷம் இருக்கும் அந்த பாத்ரூம் பில்டு பண்ணி? 10 years. 10 years. இப்போ ரீசெண்டாக ஏதாவது ரெனோவேஷன்? ஓகே. நீங்கள் சொல்லுங்கம்மா. மை நேம் இஸ் சசிகலா. 34 ஏஜ் ஆகுது. இப்போ ஹஸ்பண்ட் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க. நான் பிகாம் படிச்சிருக்கேன். 2 கேர்ள் இருக்காங்க. 9 years ஒன்று, 6 years ஒன்று. ஓகே. அண்ட் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க சொன்னீங்கம்மா? அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களாம்மா? ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் டெலிவரி இப்போ கொஞ்சம் பசங்களை பார்க்க முடியல, அதனால. ஓகே. என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? அக்கௌண்டண்ட்டாக இருந்தேன் நான். அக்கௌண்டண்ட்டாக இருந்தீங்க. ஓகே. கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? 10 years. 10 years ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ உங்கள் வீட்டில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க? இல்லை, இப்போ நாங்கள் 4 பேர் தான். 4 பேர் தான். ஓகே. கூட யாரும் இன்க்ளாஸ் இல்லை? ஓகே. நீங்கள் பிறந்து வளர்ந்ததுலாம் சென்னை டி நகர். டி நகர். இப்போ இருக்கிறது? இப்போ மேரேஜ் ஆனது வந்து அடையார். அடியார். ஸோ எப்படி இருக்கு லைக் ஃப்ரம் டி நகர் டு அடியார்? என்ன சேஞ்சஸ்? கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். டி நகர் எல்லாமே ஈஸியாக இருக்கும், நியர்பை எல்லாமே. இது கொஞ்சம் அங்கேருந்து வரணும், அவ்வளோதான். என்ன ஈஸியாக என்ன கிடைக்கும் டி நகரில்? டி நகரில் எல்லாமே ஷாப்பிங்ஸ், வெஜிடபிள்ஸ் மார்க்கெட், அப்படிங்கன்னா போனோன்னா ரயில்வே ஸ்டேஷன், அந்த மாதிரி எல்லாமே டி நகர் தான். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓகே. ஓகே. அண்ட் இப்போ உங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ ரூம்ஸ், எவ்வளோ பாத்ரூம்ஸ் இருக்குது? சிங்கிள் பெட்ரூம், ஹால், கிச்சன், ஒரு பால்கனி. ஓகே. அண்ட் என்ன பாத்ரூம் இருக்குமா? இந்தியன் டாய்லெட் தான். இந்தியன் டாய்லெட். அண்ட் இது வந்து உங்கள் இந்த டாய்லெட் பில்டு பண்ணி எவ்வளோ வருஷம் இருக்கும்? இல்லை, நாங்கள் ரெண்டில் இருக்கோம். அவங்க வந்து 20 years. 20 years. ஏதோ நீங்களும் வந்து ஏதோ ரெனோவேஷன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, எதுவும் பண்ணல. ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் மாலினி சுதாகர். என்னாச்சு மாலினி, டல்லாக இருக்கீங்க? இல்லை நல்லா இருக்கு. ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு 2 kids இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஐம் ஹோம் மேக்கர். ஜாயின்ட் ஃபேமிலி, அத்தை மாமா கூட இருக்காங்க. ஹவ் ஓல்ட் ஆயுமா? 30. குழந்தைங்களுக்கு என்ன வயசு? 4 yearsல பாய் இருக்காங்க. 8 yearsல கேர்ள் இருக்காங்க. ஓகே. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மாலினி? பிகாம். ஓகே. அண்ட் ஸோ உங்களுக்கு நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம்? நான் பிறந்து வளர்ந்தது முகப்பேர். கல்யாணம் பண்ணது டி நகர். ஆனால் செட்டில் ஆனது இப்போ ஆவடி. எங்கெங்கேயோ போயிட்டீங்க. எப்படி இருக்கு டி நகர் டு முகப்பேர் டு ஆவடி? இல்லை, நல்லா தான் இருக்கு. ரொம்ப அமைதியாக நல்லா இருக்கும். எனக்கு அப்படியே தான் பிடிச்சிருக்கு. ஏன்? இங்கே ரொம்ப பரபரன்னு ஒரு மாதிரி ஒரு பொல்யூஷனாகவே இருக்கும் எந்நேரமும். அங்கே வந்து அப்படி இருக்காது. ரொம்ப சைலண்ட்டாக நல்லா இருக்கும். நம்ம ஒரு ஃப்ளாட், நல்ல ஒரு ஃப்ளாட்ல ரிச்சான ஃப்ளாட்ல எப்படி இருந்திருக்கலாமோ அப்படியே இருந்துக்கலாம் நம்ம. ஓகே. எந்த நாய்ஸும் இருக்காது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ உங்க கூட வேற யாராவது இருக்காங்களா? அதான் அத்தை மாமா ஜாயின். அத்தை மாமா இருக்காங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு